சட்டம் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப கிளியராக சொல்லுது. டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் மெயின்டெனன் வாங்கிட்டு இருக்கும் பொழுது செகண்ட் மேரேஜ் அந்த அம்மா பண்ணினாங்களன்னா அந்த மெயின்டெனன் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த முதல் ஹஸ்பண்டுக்கு கிடையாது. ஹீ நீட் நாட் கிவ். ஏனென்றால் டெஸ்டிடியூட்டாக இருக்காங்க, ஆதரவற்று இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு மெயின்டென் கொடுக்கணுன்னு தான் சட்டமே தவிர அவங்க மீண்டும் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்போது அந்த மெயின்டெனனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்னவெல்லாம் உரிமை இருக்குது, அந்த உரிமை மறுக்கப்படும் பொழுது சட்டத்தின் உதவியை நம்ம எப்படி நாடணும், சட்டம் என்ன சொல்லுது என்பதை பற்றிய தெளிவு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அதற்காகத்தான் இந்த உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற எபிசோடை சிம்பிளாக ஏற்றிட்டு வரேன். நான் பலமுறை சொன்ன மாதிரி இந்த பதிவுகளெல்லாம் ஒரு வழக்கறிஞர்களுக்கோ அல்லது சட்டத்துறையை பற்றி நன்றாக தெரிந்தவர்களுக்கோ அல்ல, ஒரு சாதாரண மக்களுக்காக போய் சேரணும். அதுக்காக தான். ஏனென்றால் சில உரிமைகள் தனக்கு இருக்குதான் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் கோர்ட்டுக்கு போகும்போது இல்லைன்னு தெரியுது, நேரம் வேஸ்ட் ஆகுது, பணம் வேஸ்ட் ஆகுது. சில நேரங்களில் உரிமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல, அதன் காரணமாக பிரச்சனைகள்லாம் வருது. இன்னும் சில நேரங்களில் எங்கே போய் கேட்குறது, யார் மூலமாக இதை நம்ம உரிமையை மீட்டெடுப்பது என்ற புரிதலும் தெளிவும் இல்லாதனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால தான் வானமே எல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த சர்வீஸை நாங்கள் பண்ணிட்டு வரேங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி கேட்டாங்க. வெளியிலேருந்து ஒரு மேடம் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஃபோனும் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய முதல் மேரேஜ் டிசால்வ் ஆகிடுது, அதாவது டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. அப்போது இந்த அம்மாவுக்கு இவ்வளோ டைவர்ஸ் ஆன பிறகு இவங்களுக்கு இவ்வளோ மெயின்டைன் கொடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஹஸ்பண்டுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் கெப்பாசிட்டியை பொறுத்து இவங்களுக்கு தேவையை பொறுத்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் மீண்டும் மேரேஜ் பண்ணிட்டேங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்போது என்னுடைய முதல் ஹஸ்பண்டுலேருந்து வந்த மெயின்டெனன்ஸ் நின்று போச்சு, என் உரிமை என்னங்க, ஒரு வாட்டி கொடுத்தா கொடுத்தது தானேன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அதை தான் இந்த பதிவில் நான் ஏற்றுறேன். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, டைவர்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரணத்துக்காக நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, டெஸ்டிடியூட் என்ற ஒரு வார்த்தை உண்டு. அதாவது ஆதரவற்றவர்கள். உங்களை நம்பி வந்துடுறாங்க அந்த அம்மா. நீங்கள் டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் எங்கே போவாங்க, ரைட்? அதனால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் சட்டம் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப கிளியராக சொல்லுது. டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் மெயின்டெனன் வாங்கிட்டு இருக்கும் பொழுது செகண்ட் மேரேஜ் அந்த அம்மா பண்ணினாங்களன்னா அந்த மெயின்டெனன் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த முதல் ஹஸ்பண்டுக்கு கிடையாது. ஹீ நீட் நாட் கிவ். ஏனென்றால் டெஸ்டிடியூட்டாக இருக்காங்க, ஆதரவற்று இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு மெயின்டென் கொடுக்கணுன்னு தான் சட்டமே தவிர அவங்க மீண்டும் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்போது அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தன்னிச்சையாக அந்த கணவன் மெயின்டெனன்ஸ் ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் மறுபடியும் நீதிமன்றத்தை அணுகி அவங்கள்டே அந்த ஆர்டரை வாங்கி தான் அந்த மெயின்டெனன்ஸை ஸ்டாப் பண்ணணும். இது முக்கியமான ஒரு கருத்தை, அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ இன்னொரு பரிமாணத்தை பார்ப்போம். டைவர்ஸ் ஆகிடுது, ஹஸ்பண்ட் ரீமேரேஜ் பண்ணிக்கிறாரு. அப்போது எனக்கு இன்னொரு குடும்பம் வந்தாச்சு, அதனால் அவங்களுக்கு நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது, ரைட்? ஸோ எப்போ நீங்கள் முதல் மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் வாங்கி அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் ரெண்டாவது மேரேஜ் பண்ணினீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸை உங்களால் நிப்பாட்ட முடியாது. இதுதான் சட்டம். நான் எதற்காக இதெல்லாம் நான் போடுறேன் அப்படின்னா, இது போன்ற செய்திகள் எல்லாம், இது போன்ற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வக்கீல்களுக்கு, அப்புறம் நீதித்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த கோர்ட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இது போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு தகவலை கொடுத்துச்சு நீங்கள் நினச்சிங்களான்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது பல பேர்களுக்கு போய் சேரும். அது மட்டுமல்ல, இந்த கண்டென்ட் உங்கள் நண்பர்களுக்கோ
தெரிஞ்சவர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உரிமை பற்றியோ சட்டம் பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ குழப்பங்களோ இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ. அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் நான் கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.